இந்த தீபிகா செய்கிறது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தீபிகா ரொம்பவே எல்லை மீறி போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே விஜய் மல்லி 2 பேரையுமே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. அடுத்ததாக மல்லியை டார்கெட் பண்ணாங்க. இப்போ வெண்பாவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஃபேமிலியை இந்த கேஸில் இருந்து எப்போ தான் வெளியில் விடுவாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையில் போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க மனசுக்குள்ள மல்லி தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மூலமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் அசிஸ்டன்ட் கமிஷனரோட உதவியினால இந்த சுடரோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறத விஜய் மல்லி 2 பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ வெண்பாவை விசாரணை அப்படிங்கிற பேரில் தனியாக ரூமில் அடைச்சி போட்டு பல கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மல்லி சாமர்த்தியமாக ஒரு வேலை பண்ணாங்க. வெண்பா கையில் ஒரு மொபைல் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கால் பண்ணுறப்ப இப்போ வெண்பாவுமே அதை அட்டன் பண்ணி வச்சுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இப்போ விஜய் மல்லி 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. வெண்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால மல்லி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா வெண்பாவோட கிளாஸ்மேட் ஐஸ்வர்யா அவங்க தீபிகாவோட குழந்தை அப்படிங்கிறது தெரியவுமே அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வச்சே தன்னோட வெண்பாவை மீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அந்த அவங்களோட மாமா நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. அவங்க கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ லேண்ட்லைன்ல இருந்து இப்போ ஐஸ்வர்யா கால் பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா நீங்க வெண்பாவை நீங்க விடலை அப்படின்னு சொன்னா நான் டேடி கூட போயிடுவேன், உங்களை பார்க்கவே மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொன்னாங்க. அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ விஜயுமே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என் குழந்தைய என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லை அப்படிங்கிறதால இப்போ தீபிகாவுமே இப்போ வெண்பாவை விட்டுடுறாங்க. இருந்தாலுமே விஜய் மல்லியால் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இந்த விஷயத்தை அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.